Harry Potter and the Deathly Hallows Chapter 18 The Life and Lies of Albus Dumbledore. இதை நான் ஒரே வீடியோவாகவே போட்டுறேங்க. பார்ட் 1 பார்ட் 2 கிடையாது. 6 பக்கம் தான் இருக்கும். ஸோ நான் ஒரே வீடியோவாக போட்டுடுறேன். அண்ட் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் எஸ்பெஷலி ஃபஸ்ட்லேருந்து நம்ம சேனலில் ஃபஸ்ட்லேருந்து நம்ம கூட ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்களா, அவங்களுக்கு ஒரு சின்ன மெசேஜ் நான் வச்சுருக்கேன். இந்த வீடியோவோட எண்டில் நான் அதை சொல்கிறேன், அதை மறக்காமல் கேட்டுருங்க. டெத்லி ஹாலோ ஸ்டார்ட் பண்ணும்போதே பேசணும்னு நினச்சேன் அதை பற்றி. சரி, இந்த புக்கோட பாதி வரும்போது, ஹாஃப் வரும்போது நம்ம அதை பற்றி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த சாப்டரை நான் நரேட் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக அதை சொல்கிறேங்க. நவ் கம்மிங் பேக் டு த ஸ்டோரி. இந்த த்ரோட் வேறு என்னை போட்டு பாடாக படுத்திகிட்டு இருக்குங்க. நடுவில் வேறு த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, அலர்ஜி ஆகி. ஸோ என்ன தான் பண்ணாலும் போக மாட்டேது. ஒரு வாரமாக என்னை போட்டு சாவடிச்சிட்ருக்கு. இப்போவாது வாயை திறந்து கொஞ்சமாவது பேச முடியுது. ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி சுத்தமாக வாயை ஓப்பனே பண்ண முடியல, அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருந்தது. ஸோ என்னோடய வாய்ஸை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஹாரி அவங்களோட டென்ட்டுக்கு வெளியில் அந்த என்ட்ரன்ஸில் வந்து உட்காருவான் காவலுக்கு. இவங்க கேம்ப் போட்டிருக்க இடத்துலேருந்து கொஞ்சம் தூரத்தில் ஒரு மலை இருக்குமா, அந்த மலை மேலே ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்கும். சூரியன் அப்போ தான் உதயமாயிட்ருக்குமா, அது அந்த மலை மேலே பட்டு அது நல்லா ஸ்பார்க்கிள் ஆகிட்ருக்கும். அவனுக்கு இப்போது இந்த ஃப்ரெஷ்ஷான ஏரை ப்ரீத் பண்ணுறதே ரொம்ப நிம்மதியாக இருக்கும். நம்ம இப்போ உயிரோடு இருக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம் அப்படி தான் நினப்பான். ஆனால் அவனால் இந்த ஃபீலிங்கை வந்து அப்ரிஷியேட்டே பண்ண முடியல. ஏன்னா அவனோட மந்திரக்கோலை அவன் இழந்தது ரொம்ப அவனை ஒரு மாதிரி ஆக்கிக்கிட்டு இருந்துச்சு. இவங்க கேம்ப் போட்டிருக்காங்களே, அதுக்கு முன்னாடியே ஒரு பள்ளத்தாக்கு மாதிரி இருக்கும். அங்கே ஃபுல்லாக நல்லா ஸ்னோவாக கொட்டி கிடக்கும். தூரத்தில் சர்ச்சு பெல் அடிப்பாங்களே, அந்த சத்தமும் கேட்டுட்ருக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த இடமே. பட் அவனால் அதை என்ஜாய் பண்ண முடியல. ஏன்னா அவ்வளோ வேதனையாக இருக்குது அவனுக்கு, அவனோட மந்திரக்கோலை அவன் இழந்தது. வால்டமோர்ட் கிட்டேருந்து இவ்வளோ நாளாக இவனை காப்பாற்றிட்டு இருந்ததில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது இவனோட மந்திரக்கோள் தான். ஏன்னா அந்த ட்வின் கோர்ஸ் வந்து இவனை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருந்தது. பட் அது இப்போது இல்லைன்றது அவன் ரியலைஸ் பண்ணோன்னே அவனால் அதை தாங்கிக்கவே முடியல. அவன் கையில் அந்த மந்திரக்கோளை அவன் எடுத்துகிட்டு வந்திருப்பான், நான் உடஞ்சி போயிருக்கிற மந்திரக்கோளை. அவனோட கழுத்தில் ஹேக்ரிட் கொடுத்துருக்குற அந்த பவுச் தொங்கிட்டு இருக்கும்ல, அதுக்குள்ளே அதை வச்சுட்ருப்பான். ஏற்கனவே அந்த பவுச் ஃபுல்லாக எல்லாமே உடஞ்சி போன திங்ஸாக தான் இருக்கும். உடஞ்சி போய் யூஸே இல்லாத அதை விஷயத்த தான் அதில் வச்சுருப்பான். அதுக்குள்ளே இந்த மந்திரக்கோளை வைப்பானா. அதை வச்சுட்டு இருக்கும் போது அவனோட கையில் அந்த பழைய ஸ்னிச்சு தட்டுப்படுமா, அதை எடுத்து அவனுக்கு வெளியில் தூக்கி எறியணும் போல் இருக்கும். அவ்வளோ கோவம் வந்துட்டுருக்கும். ஏன்னா அந்த டம்பிள்டோர் இவனுக்கு எதுவுமே யூஸே இல்லாமல் எதையுமே சொல்லிட்டு போகாமல் இப்படி அவனை தன்னந்தனியாக விட்டுட்டு போயிருக்காருன்னு நினைக்கும் போது அவனுக்கு அவ்வளோ கோவம் வந்துட்டு இருந்தது. இந்த சுச்சுவேஷனில் இப்போ அவனுக்கு டம்பிள்டோரை பற்றி யோசிக்கும் போது எரிமலையிலேருந்து லாவா அப்படியே வெடித்து வெளியில் வரும்ல, அந்த மாதிரி கோவம் பற்றிக்கிட்டு வந்துட்டு இருந்தது. ஏன்னா காட்ரிக்ஸ் ஹாலோவுக்கு போனால் ஏதாவது கிடைக்குன்ற நம்பிக்கையில் தான் இவங்க அங்கே போனாங்க. ஆனால் எந்த ஒரு பிளானும் இல்லை, எந்த ஒரு மேப்பும் இல்லை. டம்பிள்டோர் இவனுக்கு எதையுமே கொடுத்துட்டு போகலை, வெறும் இருட்டை மட்டும் தான் கொடுத்துட்டு போயிருக்காரு. தன்னந்தனியாக சண்டை போட்டு எப்படியோ வந்துருங்க அப்படின்னு விட்டுட்டு போயிருக்காரு. எதையுமே ஒழுங்காக எக்ஸ்பிளைன் பண்ணலை, எதையுமே ஃப்ரீயாக கொடுக்கல. இப்போ அந்த வாளும் இல்லை, இப்போ ஹாரி கிட்ட அவனோட மந்திரக்கோளும் இல்லை. இது பத்தாதுன்னு ஹாரி அந்த திருடனோட ஃபோட்டோகிராஃபை வேற அங்கே விட்டுட்டு வந்துட்டான். அதை வால்டமோர்ட்டும் பார்த்துட்டா. இனி அந்த திருடன் யாருன்ற இன்ஃபர்மேஷன் அவனுக்கும் தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் யோசிக்கும் போது அவனுக்கு அவ்வளோ கோவம் வந்துட்டு இருக்குமா. ஹாரி அப்படின்னு பின்னாடி இருந்தப்போ ஒரு சத்தம் கேட்கும். என்னன்னு பார்த்தா ஹெர்மாயினி பார்க்குறதுக்கே ரொம்ப பயந்து போய் அதோட கண்ணில் ஃபுல்லாக தண்ணியாக தேங்கி நின்றுட்டுருக்கும். கையில் வந்து 2 டீ கப்பை எடுத்துகிட்டு ஹாரிக்கிட்ட வந்து ஒரு டீ கப்பை கொடுக்குமா. அதோட கையில் ஏதோ ஒரு பண்டில் மாதிரி வேறு இருக்குமா. ஹாரி தேங்க்ஸ்ன்னு சொல்லி அந்த டீயை வாங்கிப்பானா. உனக்கு ஓகேனா நான் உங்ககிட்ட இப்போ பேசலாமா ஹாரி அப்படின்னு ஹெர்மாயினி கேட்குமா. இல்லை வேணாம் அப்படின்னு ஹாரி சொல்லிடுவான். ஏன்னா அவன் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ஹெர்மாயினியோட ஃபீலிங்ஸை வேற ஹர்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு தான் அவன் நினச்சிட்ருப்பான். ஹாரி, உனக்கு அந்த ஃபோட்டோவில் இருந்த பையன் யாருன்னு தெரியணும்ல. வெல், நான் அந்த புக்கை எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லி இப்போது அதோட கையில் ஏதோ பல்காக இருந்ததில் அது என்னன்னு பார்த்தா ஒரு புக்கு, த லைஃப் அண்ட் லைஸ் ஆஃப் ஆல்பஸ் டம்பிள்டோர். அந்த புக்கை எடுத்து ஹாரிக்கிட்ட கொடுத்துட்ருக்கோம். எப்படி, நீ எங்கே இருந்த அப்படின்னு ஹாரி கேட்டுட்ருப்பானா. பத்தில்டாவோட சிட்டிங் ரூமில் இது இருந்தது, அங்கே தான் கிடந்தது. அதுக்கு மேலே இந்த நோட்ஸும் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஹெர்மாயினி அந்த நோட்ஸில் இருக்கிறத ரீட் பண்ணுமா. அதில் வந்து நல்லா ஆசிட் க்ரீன் கலரில் ஹேண்ட் ரைட்டிங் இருக்கும். அதை நல்லா சத்தமாக ரீட் பண்ணும். டியர் பேட்டி, உங்களோட ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்னோடய புக்கோட காப்பி உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு பிடிக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைனாலும் நீங்கள் எல்லாமே என்கிட்ட சொல்லிட்டீங்க. ரீட்டா அப்படின்னு எழுதியிருக்கும். உண்மையான பத்தில்டா உயிரோடு இருக்கும்போதே இந்த புக்கு அவங்க வீட்டுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பட் இதை ரீட் பண்ணுற நிலமையில அவங்க இருந்திருக்க மாட்டாங்க தானே அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா.
கண்டிப்பாக இருந்திருக்க மாட்டாங்க அப்படின்னு ஹாரி சொல்லுவான். அந்த புக்கில் இருக்கிற டம்பிள்டோரோட ஃபேஸ் அவன் பார்ப்பானா, இப்போ அவனுக்கு ஒரு மாதிரி ப்ளஷராக இருக்கும். ஏன்னா டம்பிள்டோர் இது வரைக்கும் இவன்கிட்ட சொல்லாமல் மறைச்ச விஷயம் இவன்கிட்ட சொல்லணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு நினச்சி சொல்லாமல் விட்டார்ல, அதை பற்றி நான் எல்லா விஷயத்தையும் இப்போ நம்ம இதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஹாரிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். நீ என் மேலே இன்னும் கோவமாக இருக்கியா ஹாரி அப்படின்னு ஹெர்மாயினி கேட்குமா. அதோட கண்ணிலலாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கண்ணீர் அப்படியே தேங்கி நின்றுட்டுருக்கும். ஹாரியோட முகம் கோவமாக தான் இருக்குன்னு ஹாரிக்கே தெரிஞ்சிருச்சு. அதனால தான் ஹெர்மாயினி இப்படி கேட்குதுன்னு. இல்லை ஹெர்மாயினி, அது ஒரு ஆக்சிடென்ட்டுன்னு எனக்கு தெரியும். நீ நம்ம 2 பேரையும் அங்கேருந்து உயிரோடு எப்படியாவது கூட்டிகிட்டு வந்துடணுன்னு தான் ட்ரை பண்ணியிருக்க. அண்ட் நீ அதை வேறு லெவலில் பண்ண. நீ மட்டும் அங்கே இல்லைனா, நீ மட்டும் எனக்கு அங்கே ஹெல்ப் பண்ணலைனா நான் அங்கேவே செத்துருப்பேன் அப்படின்னு ஹாரி சொல்லிவிட்டு அவனும் வீக்காக ஹெர்மாயினியை பார்த்து ஸ்மைல் பண்ணுவான். அவனோட கண்ணிலையும் லைட்டாக அப்படியே தண்ணி தேங்கி நின்றுட்டுருக்கும். தென் இப்போ அந்த புக்கை அவன் பார்ப்பானா. அந்த புக்கை பார்த்த உடனே தெரிஞ்சிருச்சு இந்த புக்கை இதுக்கு முன்னாடி ஓப்பனே பண்ணலைன்னு. ஹாரி அந்த புக்கை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த பக்கமாக அவன் திருப்பிகிட்ருப்பானா. அவன் எந்த ஃபோட்டோவை பார்க்கணுன்னு வேக வேகமாக திருப்பிகிட்ருப்பானோ அந்த ஃபோட்டோவை அவன் பார்த்துருவான். எங்கான டம்பிள்டோர் பார்க்குறதுக்கு நல்லா ஹேண்ட்ஸமாக இருக்கிற பையன் கூட சேர்ந்து உட்காந்துட்டு நல்லா சந்தோஷமாக சிரிச்சிட்ருப்பாரு. ஏதோ ஒரு ஜோக்குக்கு அவங்க 2 பேரும் உட்காந்து சிரிச்சிட்ருக்காங்கன்னு அந்த ஃபோட்டோவில் நல்லாவே பார்த்தா தெரியும். ஹாரி அதுக்கு கீழே இருக்கிற கேப்ஷனை பார்ப்பானா. அவங்க அம்மா மறைந்த கொஞ்ச நாளிலேயே ஆல்பஸ் டம்பிள்டோர் அவரோட ஃப்ரெண்டு கெல்லட் கிரிண்டல்வால்டுடன் அப்படின்னு அந்த கேப்ஷனில் எழுதியிருக்குமா. ஹாரி அந்த லாஸ்ட் வேர்டை பார்த்த உடனே பயங்கரமாக ஷாக் ஆயிடுவான். கிரிண்டல்வால்டா, டம்பிள்டோரோட ஃப்ரெண்டு கிரிண்டல்வால்டா அப்படின்னு அவன் ஷாக் ஆகி திரும்பி அப்படியே ஹெர்மாயினியை பார்ப்பானா. ஹெர்மாயினியும் நம்பவே முடியாமல் அந்த பேர் அந்த புக்கில் இருக்கிறத பார்த்துட்ருக்கோம். அதுவும் திரும்பி ஹாரியை பார்க்குமா. கிரிண்டல்வால்டா அப்படின்னு அதுவும் ரொம்ப ஷாக் ஆகி கேட்குமா. ஹாரி இதுக்கு மேலே வெயிட் பண்ண விரும்பலை. வேக வேகமாக அந்த ஃபோட்டோ கீழே இருக்கிற அந்த பேராகிராஃப்ஸை ரீட் பண்ண ஆரம்பிப்பானா. அவங்க 2 பேருமே சேர்ந்து அதை ரீட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கு மேலே என்ன டைட்டில் இருக்கும்னா அந்த சாப்டரில் த கிரேட்டர் குட் அப்படின்னு இருக்கும். அவரோட 18வது பிறந்த நாள் நெருங்கிட்டு இருக்கும்போது டம்பிள்டோர் ஹாக்வர்ட்ஸில் அவரோட பள்ளி படிப்பை முடிச்சுட்டு வெளியில் கிளம்புனாரு. அதுவும் சாதாரணமாக இல்லை, மிகப்பெரிய பெருமையை சேகரிச்சுட்டு தான் அவர் அங்கேருந்து கிளம்புனாரு. ஹெட் பாயா, ப்ரீஃபெக்டா, பார்னபாஸ் ஃபிங்க்லி ப்ரைஸ் ஃபார் எக்ஸப்ஷனல் ஸ்பெல் காஸ்டிங்கோட வின்னரா, பிரிட்டிஷ் யூத் ரெப்ரசன்டேட்டிவ் டு த வைசன் கேமோட்டா அண்ட் கைரோவில் நடந்த கிரவுண்ட் பிரேக்கிங் கான்ட்ரிபியூஷன் டு த இன்டர்நேஷ்னல் அல்கெமிக்கல் கான்ஃபரன்ஸோட கோல்டு மெடல் வின்னரா. ஹாக்வர்ட்ஸில் அவரோட பள்ளி படிப்பை முடித்த உடனே டம்பிள்டோர் அவரோட ஸ்கூலில் பொறுக்கி எடுத்த அவரோட புத்தியே இல்லாத சைடு கிக்கான எல்ஃபியாஸ் டாக் பிரீத் டார்ஜ் கூட சேர்ந்து இந்த உலகத்தையே சுற்றிட்டு வரலான்னு ஒரு கிராண்ட் வேர்ல்டு டூரை பிளான் பண்ணார். ரீட்டா ஸ்கீட்டர் இந்த புக்கில் நம்ம எல்ஃபியாஸ் டார்ஜ் இருக்கார்ல, அவரை டாக் பிரீத் டார்ஜ் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு பேடான டேர்ம். அதை எதுக்கு மென்ஷன் பண்ணுவாங்கன்னா வாயிலிருந்து துர்நாற்றம் வரும்ல, அதை குறிக்கிறதுக்காக அந்த டாக் பிரீத் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்கள மட்டமாக பேசி தான் அந்த புக்கில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த 2 யங் மென்னுமே லண்டனில் இருக்கிற லீக்கி கால்டனில் தான் ஸ்டே பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கேருந்து அடுத்த நாள் கிரீஸ்க்கு அவங்க கிளம்புறதா பிளான். ஆனால் அன்னைக்கு காலையில் தான் டம்பிள்டோரோட அம்மா இறந்து போயிட்டதா ஆந்த வழியாக நியூஸ் அவங்கள சேர்ந்துச்சு. என்னதான் அந்த டாக் பிரீத் டார்ஜ் நம்மளோட புக்குக்கு இன்டர்வியூ கொடுக்க மறுத்தாலும் அவர் பப்ளிக்கு அவரோட ஓன் சென்டிமெண்டல் வெர்ஷனை சொல்லியிருப்பாரு. என்னன்னா கேந்திராவோட இறப்பு மிகப்பெரிய ஒரு துயரமான விஷயம். டம்பிள்டோர் அவரோட வேர்ல்டு டூரை கேன்சல் பண்ண எடுத்த டெசிஷன் அவரோட நோபலான செல்ஃப் சாக்ரிஃபைஸை காமிக்குதுன்னு அவரோட ஓன் சென்டிமெண்டல் வெர்ஷனை பப்ளிக்கு சொல்லியிருப்பாரு. சர்டைன்லி டம்பிள்டோர் அவரோட தங்கச்சியையும் தம்பியையும் கேர் பண்ணுறதுக்காக காட்ரிக் சாலோக்கு கிளம்பி போயிட்டாரு. பட் உண்மையாகவே அவர் அவங்கள கேர் பண்ணாரா? ஆபர்ஃபோர்த் ஒரு சரியான பைத்தியம் அப்படின்னு காட்ரிக் சாலோவில் அந்த டைம் வாழ்ந்த ஈனிட் ஸ்மிக் சொல்கிறாங்க. எப்போ பார்த்தாலும் காட்டு மிராண்டி மாதிரி ஓடிக்கிட்டே இருப்பான். அஃப்கோர்ஸ் அவனோட அம்மாவையும் அப்பாவையும் அவன் இழந்தனால நாங்கள் எல்லாரும் அவனை பார்த்து வருத்தப்பட தான் செஞ்சோம். ஆனால் அவன் என்னோட தலைமையில் ஆட்டுப்புழுக்கையே எரிஞ்சுக்கிட்டே இருப்பான். ஆல்பஸ்லாம் அவனுக்காக கேர் பண்ண மாதிரி எனக்கு சுத்தமாக தெரியல. அவங்க 2 பேரும் சேர்ந்து இருந்து கூட நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு ஈனிட் ஸ்மிக் சொல்கிறாங்க. அப்போ ஆல்பஸ் அவரோட காட்டு மிராண்டியான தம்பியை கேர் பண்ணாமல் அப்படி என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அதுக்கான ஆன்சர் வேற எதுவும் இல்லை, அவரோட தங்கச்சியை திரும்பவும் யாருக்கும் தெரியாமல் அவரோட வீட்டில் அடைச்சி வைக்கிறது தான். அரியானா டம்பிள்டோரை இவ்வளோ நாளாக அடைச்சி வச்சுருந்தவங்க இறந்தக்கப்புறமும் பாவம் அந்த பொண்ணோட பாவப்பட்ட கண்டிஷனில் எந்த ஒரு சேஞ்சும் இல்லை.
அரியானா டம்பிள்டோருன்ற ஒரு பொண்ணு இருக்காங்கன்ற விஷயமே வெளியில இருக்கிற ஒரு சில பேருக்கு மட்டும்தான் தெரியும். லைக் அந்த டாக் பிரீத் டாஜ் மாதிரி. அவரும் அந்த பொண்ணுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைன்ற ஸ்டோரியை நம்பிட்டு இருந்தாரு. இந்த கதையை நம்பிக்கிட்டு இருந்த இன்னொரு அவங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்டு தான் பத்தில்டா பேக்ஷாட். காட்ரிக் சாலோல வாழ்ந்துட்டு இருந்த உலகமே கொண்டாடுற மேஜிக்கல் ஹிஸ்டாரியன். காட்ரிக் சாலோக்கு டம்பிள்டோர் குடும்பம் குடிபெயர்ந்த போது அவங்கள வரவேற்கிறதுக்கு பத்தில்டா போன போது கேந்திரா அதை அனுமதிக்கல. ஆனா பல வருஷம் கழிச்சு ஆல்பஸ் டம்பிள்டோர் ஹாக்வர்ட்ஸ்ல படிச்சுட்டு இருக்கும் போது டிரான்ஸ்ஃபிகரேஷன் டுடே பேப்பர்ல அவர் எழுதின டிரான்ஸ்பீஷியஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பேப்பரை பார்த்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகி பத்தில்டா பேக்ஷாட் ஆல்பஸ்க்கு ஆந்தை அனுப்பிச்சாங்க. அந்த லெட்டர் அவங்க அனுப்பிச்சதுக்கப்புறம் தான் என்டையர் டம்பிள்டோர் ஃபேமிலி கூடயும் அவங்க கான்டாக்டில் வந்தாங்க. கேந்திரா இறந்து போகிற நிலைமையில இருக்கும்போது டம்பிள்டோர் ஃபேமிலி கூட பேசுகிற டேர்ம்ஸில் காட்ரிக் சாலோவில் இருந்த ஒரே ஒரு பர்சன் பத்தில்டா பேக்ஷாட் மட்டும்தான். அன்ஃபார்ச்சுனேட்லி பத்தில்டா யங் ஏஜில் இருந்தபோது அவங்க கிட்ட இருந்த பிரில்லியன்ஸ் இப்போ கொஞ்சம் கூட இல்லை. நானே நிறைய டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி தான் அவங்க கிட்ட இருந்து எல்லா விஷயத்தையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடிஞ்சுது. மாயாஜால உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் மாதிரியும் பத்தில்டாவும் கேந்திரா சீக்கிரமாவே இறந்து போனதுக்கான ரீசன் அவங்க போட்ட சாம் பேக் ஃபயர் ஆனதுனால தான். ஆல்பஸும் ஆபர்ஃபோர்த்தும் சொன்ன அதே கதையை தான் அவங்களும் ரிப்பீட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் அரியானா உடல் ரீதியாக ரொம்ப பலவீனமாக இருந்தா, டெலிகேட்டாக இருந்தான்னு அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க சொன்ன அதே கதையை தான் இவங்களும் சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு நான் வெரிட்டா சீரம் கொடுத்தது எவ்வளோ வெல் ஒர்த் ஆனதுன்னு அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்தது. ஆல்பஸ் டம்பிள்டோர் அவரோட வாழ்க்கையில் மறைச்சு வச்ச எல்லா ரகசியங்களோட ஃபுல் ஸ்டோரியுமே பத்தில்டா பேக்ஷாட்டுக்கு தான் தெரியும். அண்ட் இப்போ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அது எல்லாமே ரிவீல் ஆக போகுது. டம்பிள்டோர் அட்மையர் பண்ணவங்க எல்லாருமே இப்போ ஏண்டா அவரை நம்ம அட்மையர் பண்ணோன்ற மாதிரி யோசிக்க போறாங்க. அம்மா அப்பா இல்லாத அனாதையா ஒரு குடும்பத்துக்கு தலைவனா காட்ரிக் சாலோக்கு டம்பிள்டோர் போன அதே சம்மர் தான் பத்தில்டா பேக்ஷாட் அவங்களோட கிரேட் நெப்யூவான கெல்லட் கிரிண்டல்வால்ட அவங்களோட வீட்டில் வச்சுக்கிறதுக்கு அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. பத்தில்டா பேக்ஷாட்டோட பேரை முன்னாடியில இருந்தே நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டே இருந்தேன்ல, இதுக்காக தான் நான் அதை சொல்லிட்டு இருந்தேன். பத்தில்டா பேக்ஷாட்டோட தம்பியோ தங்கச்சியோட பேரன் தான் கெல்லட் கிரிண்டல்வால்டு. டம்பிள்டோர் அவங்க அம்மாவை இழந்ததுக்கப்புறம் அந்த வேர்ல்டு டூரை கேன்சல் பண்ணிட்டு திரும்ப காட்ரிக் சாலோக்கே வந்தார்ல, ஆபர்ஃபோர்த்தையும் அரியானாவையும் பார்த்துக்கணும்னு. அதே சம்மர் தான் நம்ம பத்தில்டா பேக்ஷாட் வீட்டில் கெல்லட் கிரிண்டல்வால்டு வந்து வாழ்ந்துட்டு இருப்பாரு. மோஸ்ட் டேஞ்சரஸ் டார்க் விசார்ட்ஸ் ஆஃப் ஆல் டைம் லிஸ்ட்ல ரொம்ப ஃபேமஸாக இருந்த பேர் தான் கிரிண்டல்வால்டு. ஆனால் இவருக்கு அடுத்த ஜென்ரேஷனில் வந்து அந்த பேர் சொல்லக்கூடாதவன் அவர்கிட்ட இருந்து அந்த புகழை எடுத்துட்டான். கிரிண்டல்வால்டு பிரிட்டன் வரைக்கும் வந்து அவனோட மோசமான அந்த டெரரிசம் எல்லாம் காமிக்கல. ஸோ அவன் எப்படி பவர்ஃபுல்லாக ரைஸ் ஆனான்ற விஷயம் நம்ம நாட்டில் இருக்கிறவங்க யாருக்குமே அவ்வளவா தெரியாது. டார்க் ஆர்ட்ஸை அன்ஃபார்ச்சுனேட்லி டாலரேட் பண்ணுற ரொம்ப ஃபேமஸ் ஸ்கூலான டம்ஸ்ட்ராங்கில் தான் கிரிண்டல்வால்டு படிச்சிருக்காரு. டம்பிள்டோர் மாதிரியே அவரும் ஸ்கூலில் ரொம்ப பிரில்லியண்ட்டாக இருந்திருக்காரு. ஸ்கூல் படிக்கும் போது டம்பிள்டோர் அவரோட பிரில்லியன்ஸை ப்ரைஸஸ் வாங்குறதுலையும் அவார்ட்ஸ் வாங்குறதுலையும் காமிச்ச மாதிரி கெல்லட் கிரிண்டல்வால்டு அவரோட பிரில்லியன்ஸை வேறொரு விஷயத்துல காமிச்சிட்டு இருந்தாரு. அவருக்கு 16 வயசு இருக்கும் போது டம்ஸ்ட்ராங் ஸ்கூல்னாலேயே அவரோட ட்விஸ்டடான எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் எல்லாம் தாங்கிக்க முடியாம பார்க்க முடியாம கெல்லட் கிரிண்டல்வால்டை அந்த ஸ்கூல்ல இருந்து எக்ஸ்பெல் பண்ணிட்டாங்க. தென் கிரிண்டல்வால்டு அடுத்து வந்த சில மாசங்கள் ஃபுல்லா அப்ராட் ஃபுல்லும் டிராவல் பண்ணியிருக்காரு. தென் காட்ரிக் சாலோக்கு வந்து அவரோட கிராண்ட் ஆண்ட்டை விசிட் பண்ணலான்னு வந்திருக்காரு. அப்போதான் ஆல்பஸ் டம்பிள்டோர் கூட ஆச்சரியப்படுற வகையில் அவருக்கு க்ளோஸான ஃப்ரெண்ட்ஷிப் உருவாகியிருக்கு. அவன் பின்னாட்களில் எப்படி வேணாலும் ஆயிருக்கலாம், ஆனால் அவன் என் கண்ணுக்கு ரொம்ப சாமிங்கான பையனாக தான் தெரிஞ்சான் அப்படின்னு பத்தில்டா என்கிட்ட உளர்னாங்க. பாவம் ஆல்பஸை நான் தான் இவன்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சேன். ஏன்னா அவன் வயசில் இருக்கிற பசங்களை ரொம்பவே மிஸ் பண்ணிட்டு இருந்தான். ஸோ டக்குன்னு இவங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு பத்தில்டா பேக்ஷாட் சொல்கிறாங்க. எஸ், அவங்க சொன்ன மாதிரியே அவங்க உண்மையாகவே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்திருக்காங்க. ஆல்பஸ் டம்பிள்டோர் கெல்லட் கிரிண்டல்வால்டுக்கு நடு ராத்திரி கூட லெட்டர் அனுப்பிச்சு வைப்பாரு. அதை இன்னும் பத்தில்டா வச்சுருக்காங்க. அதை என்கிட்ட காமிக்கவும் செஞ்சாங்க. ஆமாம், காலையிலேருந்து நைட்டு ஃபுல்லாக அவங்க பேசிக்கிட்டே இருந்தாலும் டக்குன்னு ஆல்பஸ் டம்பிள்டோருக்கு நைட்டு ஏதாவது ஒரு யோசனை வந்துச்சுன்னா அதை உடனே ஆந்த மூலியமாக கெல்லட் கிரிண்டல்வால்டுக்கு அனுப்பிச்சிருவாராம். 2 பேருமே ரொம்ப பிரில்லியண்ட்டான யங்கான பசங்க. கால்ரனில் ஃபயர் பற்றிக்கிற மாதிரி 2 பேருமே டக்குன்னு ஒட்டிக்கிட்டாங்க. ஏதாவது ஒரு ஐடியா ஆல்பஸ்க்கு தோணுச்சுன்னா அதை ஜெல்லட்டுக்கு தெரிவிக்கணும்னு உடனே லெட்டர் அனுப்பிச்சிருவாரு அப்படின்னு பத்தில்டா சொல்கிறாங்க. அது என்ன ஐடியாஸாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆல்பஸ் டம்பிள்டோரோட ஃபேன்ஸுக்கு அது ரொம்பவே ஷாக்கிங்காக தான் இருக்க போகுது. உங்களோட 17 வயசு ஹீரோவோட மண்டைக்குள்ளே என்னென்னலாம் தாட்ஸ் ஓடுதுன்னு
அவரோட புது பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு அனுப்பிச்ச இந்த ஒரிஜினல் லெட்டரோட காப்பியில் நம்ம பார்க்கலாம். கெல்லட், மந்திரவாதிகள் டாமினண்ட்டாக இருக்கிறது மகிழ்ஸோட நலனுக்காகன்னு நீ சொல்கிற உன்னோட கருத்து ரொம்ப ரொம்ப க்ரூஷியலான பாயிண்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். ஆமாம், நமக்கு பவர் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நமக்கு எல்லாரையும் ஆட்சி பண்ணுற உரிமையும் இருக்குது. ஆனால் நம்ம யாரெல்லாம் ரூல் பண்ணுறோமோ அவங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் நம்மக்கிட்ட தான் இருக்குது. இந்த பாயிண்ட்டை நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணி வலியுறுத்தணும். ஏன்னா நம்ம பில்ட் பண்ண போகிற விஷயத்துக்கான அடிக்கல்லாக இதுதான் இருக்கும். நமக்கு எதிர்ப்பு எங்கெங்கெல்லாம் ஏற்படுதோ அந்த இடத்துல நம்மளோட கவுண்டர் ஆர்கியூமெண்ட்டாக நம்ம இதை தான் யூஸ் பண்ணணும். நம்ம எல்லாத்தையுமே கண்ட்ரோல் எடுக்கணும்னு சொல்கிறதுக்கான ரீசன் எல்லாரோட நன்மைக்காக மட்டும்தான். இதை நம்ம எல்லா இடத்துலையுமே சொல்லணும். இதனால் நம்ம எங்கெங்கெல்லாம் எதிர்ப்பை ஃபேஸ் பண்ணுறோமோ அங்கங்கெல்லாம் நம்ம தேவையான ஃபோர்ஸை மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு மீறி யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா டம்ஸ்ட்ராங்கில் நீ பண்ண மிகப்பெரிய தப்பே இதுதான். பட் நான் அதை குறைலாம் சொல்ல மாட்டேன். நீ மட்டும் அந்த மாதிரி தப்பு பண்ணலைன்னா உன்னை எக்ஸ்பெல் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. நம்ம 2 பேரும் மீட் பண்ணுறதுக்கு சான்ஸே கிடச்சிருக்காது. கீழே ஆல்பஸ் அப்படின்னு எழுதியிருக்கும். இந்த லெட்டரை பார்த்துட்டு நீங்கள் எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஷாக் ஆகி போயிருப்பீங்கன்னு எனக்கு நிச்சயமாக தெரியும். டம்பிள்டோரை அட்மையர் பண்ணுறவங்க எல்லாருமே டம்பிள்டோரே ஸ்டாட்யூட்டி ஆஃப் சீக்ரஸியை ஓவர் த்ரோ பண்ணி விசார்ட்ஸ் எல்லாரும் மகிழ்ஸை ரூல் பண்ணணும்னு சொல்கிறத கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியமாக தான் இருக்கும். மகிழ்ஸோட ரைட்ஸை ப்ரொமோட் பண்ணுறேன்னு அவர் பேசின ஸ்பீச்சஸ்லாம் இப்போது எவ்வளோ ஹாலோவாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியுதா? அதுக்கான புது எவிடன்ஸ் இந்த லெட்டர் தான். இறந்து போன அவங்க அம்மாக்காக மோன் பண்ணாமல் அவரோட தங்கச்சியை கேர் பண்ணாமல் ஆல்பஸ் டம்பிள்டோர் எவ்வளோ மோசமான ஆளாக இருந்தா பவருக்கு எப்படி ரைஸ் ஆகணுன்ற விஷயத்த அப்போவே எவ்வளோ பிஸியாக பிளாட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஆனால் டம்பிள்டோரை காப்பாற்றணும், அவரோட ரகசியத்தெல்லாம் ஊர்கிட்ட இருந்து மறைக்கணும்னு நினைக்கிற அவர் கூட இருக்கிற ஆட்கள்லாம் டம்பிள்டோர் இந்த பிளானை போட்டு அதுக்கேற்ற மாதிரி அவர் நடந்துக்கிட்டாலும் டக்குன்னு அவரோட மனசு மாறிடுச்சு, அவரோட சென்சஸ்க்கு அவர் திரும்ப வந்துட்டாருன்னு போய் சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நடந்த உண்மைகள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்கள் எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆயிடுவீங்க. இவங்க 2 பேரோட இந்த மிகப்பெரிய புது ஃப்ரெண்ட்ஷிப் 2 மாதத்துலேயே பிரிஞ்சிருச்சு. இனிமே ஒருத்தரை பார்த்துக்கவே கூடாதுன்னு டம்பிள்டோரும் கிரிண்டல்வால்டும் பிரிஞ்சுட்டாங்க. பட் அவங்க 2 பேரும் அடுத்து மீட் பண்ணது அவங்களோட மிகப்பெரிய லெஜெண்டரியான டூவல் அப்போ தான். பிராக்கெட்குள்ளே அதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்க சாப்டர் 22 பாருங்க. ஆனால் எதுக்காக அவங்க 2 பேத்துக்குள்ளே சண்டை வந்தது, எதுக்காக அவங்க பிரிஞ்சுட்டாங்க? உண்மையாகவே டம்பிள்டோர் அவரோட சென்சஸ்க்கு வந்துட்டாரா? இதுக்கு மேலே இந்த பிளானில் உன் கூட இருக்க எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு அவர் கிரிண்டல்வால்டுக்கிட்ட சொல்லிட்டாரா? ஆனால் அதுதான் இல்லை. பாவம் அரியானா இறந்துட்டு இருந்தனால தான் அவன் இங்கவே இருந்துட்டான் அப்படின்னு பத்தில்டா சொல்கிறாங்க. அது அவனுக்கு ரொம்ப பெரிய ஷாக்காக இருந்தது. கெல்லட்டும் அது நடந்தபோது அந்த வீட்டில் தான் இருந்தான். அவன் திரும்ப இங்கே வீட்டுக்கு வரும்போது ரொம்ப உடஞ்சி போயிருந்தான். அடுத்த நாளே அவன் அவங்க வீட்டுக்கு கிளம்புறேன்னு என்கிட்ட சொல்லிட்டான். ரொம்ப ரொம்ப உடஞ்சி போய் ரொம்ப ஒரு மாதிரி இருந்தான் யூனோ. ஸோ நான் அவனுக்கு அப்போவே போட்கி அரேஞ்ச் பண்ணேன். அப்போதான் நான் லாஸ்ட்டாக அவனை பார்த்தது. அரியானா இறந்து போகும்போது ஆல்பஸ் அரியானா பக்கத்துலேயே தான் இருந்தான். அந்த 2 அண்ணன் தம்பிங்களுக்கும் அது ரொம்ப ரொம்ப மோசமான விஷயமா இருந்தது. அவங்க எல்லாருமே அன்னைக்கு இறந்துட்டாங்க. அவங்களுக்குன்னு இருக்கிறது அவங்க 2 பேர் மட்டும்தான். ஆனால் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக எல்லாருக்குமே டெம்பர் ரொம்ப அதிகமாக தானே இருக்கும். ஆபர்ஃபோர்த் ஆல்பஸை தான் ப்ளேம் பண்ணான். இந்த மாதிரி ஒரு வேதனையான சுச்சுவேஷனில் எல்லாரும் இப்படி தானே பண்ணுவாங்க. பட் ஆபர்ஃபோர்த் எப்போவுமே கொஞ்சம் மோசமாக தான் பேசுவான். புவர் பாய். அட் த சேம் டைம் ஃபியூனரலில் வச்சு அவன் ஆல்பஸோட மூக்கெல்லாம் உடச்சிருக்க கூடாது. அது ஒரு டீசெண்டான விஷயமே கிடையாது. அவங்க பொண்ணோட பாடியை இப்படி நடுவில் வச்சுட்டு அவங்க 2 பசங்களும் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கிறத கேந்திரா பார்த்துருந்தாங்கன்னா அது அவங்கள எவ்வளோ டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கோம். கெல்லட் அந்த ஃபியூனரல் முடிகிற வரைக்கும் இங்கேவே ஸ்டே பண்ணியிருக்கணும். அட்லீஸ்ட் ஆல்பஸ்க்கு ஒரு கம்ஃபர்ட்டாவது அது இருந்திருக்கும் அப்படின்னு பத்தில்டா பேக்ஷாட் சொல்கிறாங்க. ஆனால் இந்த ட்ரெட்ஃபுல்லான காஃபின் சைடு சண்டை அரியானா டம்பிள்டோரோட ஃபியூனரலை அட்டென்ட் பண்ண ஒரு சில பேருக்கு தான் தெரியும். இதுவே நிறையா கொஷின்ஸை ரைஸ் பண்ணுது. தன்னோட தங்கச்சியோட இறப்புக்கு எக்ஸாக்ட்லி எதுக்காக ஆபர்ஃபோர்த் டம்பிள்டோர் ஆல்பஸை ப்ளேம் பண்ணாரு? இந்த பேட்டி ப்ரிட்டன் பண்ணுற மாதிரி அது உண்மையாகவே துயரத்தில் இருந்த ஒரு கோவம் தானா? இல்லைனா அவரோட இந்த மிகப்பெரிய கோவத்துக்கு பின்னாடி ஒரு கான்க்ரீட்டான ரீசன் இருந்ததா? கிரிண்டல்வால்டை டம்ஸ்ட்ராங்லேருந்து எக்ஸ்பெல் பண்ணதுக்கான ரீசன் அந்த ஸ்கூலில் இருந்த ஃபெல்லோ ஸ்டூடெண்ட்ஸை அவர் ரொம்ப மோசமாக அட்டாக் பண்ணதுக்காக தான். ரொம்ப ரொம்ப மோசமாக. அந்த பொண்ணு இறந்து போன ஒரு சில மணி நேரத்துலேயே இந்த நாட்டை விட்டு அவர் கிளம்பி போனதுக்கான ரீசன் அசிங்கத்திலையா இல்லை ஏதாச்சும் பயத்திலையா? ஏன்னா
அதுக்கப்புறம் ஆல்பஸும் அவரும் பார்த்துக்கிட்டதே கிடையாது. மாயாஜால உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் ரொம்ப கெஞ்சினக்கப்புறம் தான் அவங்க 2 பேரும் ஒருத்தரை பார்த்து சண்டையே போட்டுக்கிட்டாங்க. பின்னாட்களில் டம்பிள்டோரும் சரி கிரிண்டல்வால்டும் சரி அவங்களுக்குள்ளே இருந்த இந்த ப்ரீஃபான பாய்ஹுட் ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி அவங்க எங்கேயுமே ரெஃபர் பண்ணிக்கிட்டதே கிடையாது. பல அசம்பாவிதங்கள் நடந்தக்கப்புறமும், பல பேர் மாயமாக மறைஞ்சக்கப்புறமும், பல பேர் இறந்து போனக்கப்புறமும் கிரிண்டல்வால்டை போய் அட்டாக் பண்ணுறதுக்கு டம்பிள்டோர் 5 வருஷம் டிலே பண்ணியிருக்காருன்றதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஆல்பஸ்க்கு கிரிண்டல்வால்டு மேலே அப்போ வரைக்கும் கொஞ்சம் பாசம் இருந்துட்டு இருந்துச்சா, அதனாலயா இல்லைனா அது அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்ற விஷயம் எல்லாத்துக்குமே எக்ஸ்போஸ் ஆயிருன்ற பயத்தினால டம்பிள்டோர் அவரை போய் அட்டாக் பண்ணுறதுக்கு தயங்கினாரா? டம்பிள்டோர் ஒன்ஸ் எந்த பையன் கூட பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ரொம்பவே ஆசைப்பட்டாரோ அந்த பையனை போய் கேப்சர் பண்ணுறதுக்கு அவருக்கு விருப்பமே இல்லையா? வேண்டா வெறுப்பாதான் அவர் அதை பண்ணாரா? அண்டு இந்த மிஸ்டீரியஸான அரியானா எப்படி இறந்து போனாங்க? டார்க் மேஜிக்கோட பாவப்பட்ட விக்டிம் அவங்க. ஏதோ ஒரு பார்க்கக்கூடாத விஷயத்த அவங்க பார்த்துட்டாங்களா? அதனால தான் அவங்களுக்கு அந்த மாதிரி ஆச்சா? ஏன்னா அந்த 2 யங் மென்னும் உட்காந்து எப்படி க்ளோரியை போய் அச்சீவ் பண்ணுறது, எப்படி டாமினேட் பண்ணணும்னு தானே உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாரோட மிகப்பெரிய நன்மைக்காகன்ற அவங்களோட தத்துவத்துக்கான முதல் ஆளாக இறந்து போனது அரியானா டம்பிள்டோராக இருக்க பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு கொஸ்டின் மார்க் இருக்குமா? அந்த சாப்டர் அதோட எண்ட் ஆயிரும். ஹாரி நிமிந்து அப்படியே ஹெர்மாயினியை பார்ப்பான். அந்த பாட்டம் ஆஃப் த பேஜை ஹாரிக்கு முன்னாடியே ஹெர்மாயினி ரீட் பண்ணி முடிச்சிருமா. வேகமாக ஹாரியோட கையிலேருந்து அந்த புக்கை வாங்கிரும். ஏன்னா ஹாரியோட எக்ஸ்ப்ரெஷன் பார்த்து அது கொஞ்சம் ரொம்பவே ஷாக் ஆகி இருக்குமா. அந்த புக்குக்குள்ளே ஏதோ இன்னும் இன்டீசெண்டாக இருக்கிற மாதிரி அதை பார்க்க கூட செய்யாமல் வேகமாக அந்த புக்கை க்ளோஸ் பண்ணிடும். ஹாரி எப்படின்னு ஹெர்மாயினி கூப்பிடுமா. பட் ஹாரி வேகமாக இல்லைன்ற மாதிரி தலையாட்டுவான். அவனுக்குள்ளே இருந்த ஏதோ ஒன்று பயங்கரமாக கிராஷ் அவுட் ஆகிட்டு இருக்கும். ரான் அவனை விட்டு கிளம்பி போனக்கப்புறம் அவன் எந்த மாதிரி ஃபீல் பண்ணானோ அதே மாதிரி தான் எக்ஸாக்டாக அவன் இப்போ ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அவன் டம்பிள்டோரை அவ்வளோ நம்பினான், அவ்வளோ பிலீவ் பண்ணான். அவர்கிட்ட இருந்த அந்த குட்னஸ்ஸு, அந்த விஸ்டம் எல்லாத்தையுமே அவன் அவ்வளோ பிலீவ் பண்ணான். இப்போ அது எல்லாமே சாம்பல் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே அவன்கிட்ட இழக்கிறதுக்கு என்ன இருக்குது? ரானு, டம்பிள்டோரு, அவனோட ஃபீனிக்ஸ் மந்திரக்கோளு, ஹாரி அப்படின்னு திரும்பவும் ஹெர்மாயினி கூப்பிடும். தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளு. இதில் இருக்கிற எதுவுமே இதெல்லாம் படிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட டீசெண்டாக இல்லை அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிட்டு இருக்குமா. நீ என்ன வேணாலும் சொல்லுவ அப்படின்னு ஹாரி சொல்லுவா. ரீட்டா ஸ்கீட்டர் என்ன மாதிரி எழுதுவாங்கன்றதை நீ மறந்துடாத ஹாரி அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா. கிரிண்டல்வால்டுக்கு அவர் எழுதின லெட்டரை நீயும் தானே அந்த புக்கில் ரீட் பண்ண அப்படின்னு ஹாரி கேட்பான். ஆமாம் நான் ரீட் பண்ணேன் தான் அப்படின்னு ஹெர்மாயினி தயங்கிட்டே சொல்லும். பார்க்குறதுக்கே அது ரொம்ப அப்செட்டாக இருக்கும். அது ரொம்பவே ஒஸ்டான விஷயந்தான். ஏன்னா சின்ன பசங்க 2 பேர் பேசிக்கிட்டு ஒரு சாதாரண விஷயந்தான்னு பத்தில்டா நினச்சாங்கன்னு எனக்கு தெரியும். பட் ஃபார் த கிரேட்டர் குட், எல்லாரோட மிகப்பெரிய நன்மைக்காகன்றது தான் பின்னாடி நாளில் கிரிண்டல்வால்டோட ஸ்லோகனாகவே மாறுச்சு. அவன் அவ்வளோ கொடுமைகள் பண்ணான், அவ்வளோ அட்ராசிட்டிஸ் அவன் கமிட் பண்ணிவிட்டு அதுக்கு அவன் கொடுத்த ஜஸ்டிஃபிகேஷன் இந்த ஸ்லோகன் தான். இந்த லெட்டர் வச்சு பார்த்தா இந்த ஐடியாவே டம்பிள்டோர் தான் அவனுக்கு கொடுத்துருக்காரு. ஃபார் த கிரேட்டர் குட். இதை நர்மன்கார்டோட என்ட்ரன்ஸ்லையுமே அவங்க கார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா. நர்மன்கார்ட்னா என்னது அப்படின்னு ஹாரி கேட்பான். கிரிண்டல்வால்டு அவனோட எதிரிகளெல்லாம் அடைச்சி வைக்கிறதுக்காக கட்டப்பட்ட பிரிசன், சிறைச்சாலை அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லும். கடைசியாக டம்பிள்டோர் அவனை பிடிச்சக்கப்புறம் அவனவே அந்த சிறைச்சாலையில் தான் அடைச்சி வச்சாங்க. எனிவே ஆனால் டம்பிள்டோர் கொடுத்த ஐடியா கிரிண்டல்வால்டை பவர்ஃபுல்லாக ரைஸ் ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்குன்ற விஷயம் ரொம்பவே ஆஃபுல்லானது தான். பட் ரீட்டானாலே இதை ப்ரிட்டன் பண்ண முடியாது. அவங்க 2 பேருக்கும் அந்த சம்மரப்போ இருந்த அந்த 2 மாதம் பழக்கம் மட்டும்தான். ஆனால் அவங்க 2 பேருமே அப்போ ரொம்ப யங்கான பசங்களாக இருந்தாங்க அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிட்டு இருக்குமா. நீ இப்படி சொல்வேன்னு எனக்கு தெரியும் ஹெர்மாயினி அப்படின்னு ஹாரி சொல்லுவான். அவனோட கோவத்தை ஹெர்மாயினி மேலே கக்க வேணான்னு தான் அவனுக்கு தோணும். ஆனால் அவனோட வாய்ஸை ஸ்டெடியாக வச்சுக்கிறதுக்கே அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்க ரொம்ப யங்காக இருந்தாங்க அப்படின்னு நீ சொல்வேன்னு எனக்கு தெரியும். நம்ம 2 பேரும் இப்போ என்ன ஏஜில் இருக்கோமோ அவங்க அப்போ அந்த ஏஜில் தான் இருந்திருக்காங்க. நம்ம 2 பேரும் இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? டார்க் ஆர்ட்ஸ்க்கு எதிராக சண்டை போட்டுட்ருக்கோம். அதுக்காக நம்ம உயிரவே நம்ம கொடுத்துட்ருக்கோம் இங்கே. ஆனால் அவர் அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அவரோட புது பெஸ்ட் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து மகிழ்ஸை எப்படி ஓவர் பவர் பண்ணி பெரிய ஆளாகிறது, பவருக்கு ரைஸ் ஆகுறதுன்றதை பற்றி மீட்டிங் போட்டுட்டு இருந்திருக்காரு அப்படின்னு ஹாரி சொல்வானா. அவனால் அவனோட கோவத்தை ரொம்ப நேரத்துக்கு அடக்கியே வைக்க முடியாதா?
எந்திரிச்சு இந்த பக்கமும் அந்த பக்கமும் வேகமாக நடக்க ஆரம்பிச்சிடுவான். நான் டம்பிள்டோர் எழுதுனதை டிஃபெண்ட் பண்ணலாம் ட்ரை பண்ணல ஹாரி அப்படின்னு ஹெர்மானி சொல்லும். அந்த ரைட் டு ரூல், மேஜிக் இஸ் மைட் இதெல்லாம் திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டே தான் இருக்கு. பட் ஹாரி, அவரோட அம்மா அப்போ இறந்து போயிருந்தாங்க. அவர் தன்னந்தனியாக அந்த வீட்டில் ஸ்டக் ஆகியிருந்தார் அப்படின்னு ஹெர்மானி சொல்லிட்டு இருக்குமா. தன்னந்தனியாவா? அவர் தன்னந்தனியாலாம் இல்லை ஹெர்மானி. அவருக்கு ஒரு தம்பி இருந்தாங்க, தங்கச்சி இருந்தாங்க, அவருக்கு ஒரு ஸ்கியூப் சிஸ்டர் இருந்திருக்காங்க. அவரும் அவங்கள யாருக்கும் தெரியாமல் அடைச்சி வச்சிருக்காங்க அப்படின்னு ஹாரி கத்துவானா. என்னால் அதை நம்ப முடியாது ஹாரி அப்படின்னு ஹெர்மானியும் இப்போ எந்திரிச்சு நின்றோம். அந்த பொண்ணுக்கிட்ட என்ன தப்பு இருந்தது என்னெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் அந்த பொண்ணு கண்டிப்பாக ஸ்கியூபா இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். நமக்கு தெரிஞ்ச டம்பிள்டோர் கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாரு. அந்த பொண்ணை அந்த மாதிரி அடைச்சி வைக்க அவர் அலோ பண்ணியிருக்க மாட்டாரு அப்படின்னு ஹெர்மானி சொல்லிட்டு இருக்கும் போதே நமக்கு தெரிஞ்ச டம்பிள்டோர் மகிள்ஸை ஃபோர்ஸ் பண்ணி கான்கொயர் பண்ணணும்லாம் யோசிச்சிருப்பாரு. நமக்கு இன்ன வரைக்கும் தெரியாதுல்ல அப்படின்னு ஹாரி பயங்கரமாக கத்துவான். அவன் கத்துன கத்துல அவனோட வாய்ஸு எம்டியாக இருக்கிற அந்த மலையை சுற்றி நல்லா எக்கோ அடிச்சுட்டு இருக்கும். அங்கே இருக்கிற பறவைகள்லாம் பயந்துட்டு பறக்க ஆரம்பிச்சிருங்க. அவர் மாறிட்டாரு ஹாரி, அவர் மாறிட்டாரு. சிம்பிளாக அவ்வளோதான். மேபி அவருக்கு 17 வயசு இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அவர் நம்பியிருக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் இருந்த அவரோட ஹோல் லைஃபையுமே டார்க் ஆர்ட்ஸ்க்கு எதிராக சண்டை போடுறதுக்கு தான் அவர் டிவோட் பண்ணியிருக்காரு. கிரிண்டல்வால்டை ஸ்டாப் பண்ணதே டம்பிள்டோர் தான். மகிள் ப்ரொடெக்ஷனுக்கு, மகிள் பாண்ட் ரைட்ஸுக்கெல்லாம் எப்போவுமே ஓட் பண்ணுறது டம்பிள்டோர் தான். அந்த பேர் சொல்லக்கூடாதவனை எதிர்த்து ஸ்டார்டிங்லேருந்து அவர் தான் சண்டை போட்டுட்ருக்காரு. அதுக்காக அவரோட உயிரவே அவர் இழந்திருக்காரு ஹாரி அப்படின்னு ஹெர்மாயினி கத்துமா. ரீட்டாவோட அந்த புக்கு அவங்க 2 பேத்துக்கும் நடுவில் அந்த கிரவுண்டில் கிடக்கும். அதில் ஃப்ரண்ட் கவரில் இருக்கிற ஆல்பஸ் டம்பிள்டோரோட ஃபேஸு இவங்க 2 பேரையும் பார்த்து ஸ்மைல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஹாரி, ஐம் சாரி, பட் உண்மையாகவே இப்போ நீ பயங்கர கோவமாக இருக்கிறதுக்கான ரீசன் டம்பிள்டோர் இந்த விஷயம் எதையுமே அவராகவே உன்கிட்ட சொல்லலைன்றதுக்காக தான் நினைக்கிறேன் அப்படின்னு ஹெர்மானி சொல்லும். மேபி நான் அப்படி தான் நினைக்கிறேன் அப்படின்னு ஹாரி பயங்கர கோவமாக அவனோட தலையில் அவனோட 2 கையையும் வச்சுட்டு நல்லா பிடிச்சிட்டு நின்றுட்டுருப்பானா. அவனோட கோவத்தை அவன் பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருப்பான். ஏன்னா நம்ம இவ்வளோ நாளாக இப்படி ஒரு டெலூஷனில் இருந்திருக்கோமே அப்படின்ற ஒரு பாரம் அவனோட தலையை போட்டு அமுக்குற மாதிரி இருந்தது. அவர் என்கிட்ட என்ன கேட்டிருக்காருன்னு பாரு ஹெர்மாயினி. உன்னோட லைஃப்பை ரிஸ்க் பண்ணு ஹாரி, திரும்ப ரிஸ்க் பண்ணு. ஆனால் நான் உன்கிட்ட எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாத. பட் நீ என்னை குருட்டுத்தனமாக நம்பணும். நான் என்ன பண்ணாலும் நம்பணும். நான் எல்லாமே தெரிஞ்சு தான் பண்ணுறேன், கரெக்டாக தான் பண்ணுறேன், நீ என்னை நம்பணும். ஈவந்தோ நான் உன்னை நம்பலைனாலும் நீ என்னை நம்பிட்டே தான் இருக்கணும். ஆனால் உனக்கு எந்த உண்மையும் தெரிய வராது, எப்போவுமே தெரிய வராது அப்படின்னு ஹாரி பயங்கரமாக கத்திட்டு இருப்பானா. அவனோட வாய்ஸ்லாம் அப்படியே கிராக் ஆகிக்கிட்டு இருக்கும். ஹாரியும் ஹெர்மானியும் ஒருத்தரை பார்த்துட்டே நின்றுட்டு இருப்பாங்களா. அவங்க 2 பேருமே ரொம்ப எம்டியாக ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்களா. நல்லா பறந்து விரிஞ்சு போயிருக்கிற இவ்வளோ பெரிய வானத்திலேருந்து கீழே யாராவது இவங்கள பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக இவங்களாம் ஒரு சின்ன பூச்சி மாதிரி தான் இருக்கும்ட்டு இவங்களுக்கு நல்லாவே தெரியும். அவர் உன்னை லவ் பண்ணாரு ஹாரி, அவர் உண்மையில ரொம்ப பாசம் வச்சுருந்தாரு, அவர் உன்னை லவ் பண்ணாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ஹெர்மாயினி அமைதியாக சொல்லும். ஹாரி அவனோட தலையிலேருந்து அவனோட கையை கீழே இறக்குவான். அவர் என்னை லவ் பண்ணாரா என்னன்னு எனக்கு தெரியல ஹெர்மாயினி. அவர் வேற யாரை வேணால் லவ் பண்ணியிருக்கலாம், ஆனால் என்ன கிடையாது. இதுக்கு பேர் லவ்வே கிடையாது. அவர் என்னை எவ்வளோ பெரிய பிரச்சனையில் விட்டுட்டு போயிருக்காருன்னு பார்த்தியா. அவர் ஒரு விஷயம் கூட கெல்லட் கிரிண்டல்வால்டு கிட்ட ஷேர் பண்ண ஒரு விஷயம் கூட அவர் என்கிட்ட ஷேர் பண்ணதே கிடையாது. இங்கே அவர் உன்னை லவ் பண்ணாரு அப்படின்னு ஹெர்மாயினி ஹாரி கிட்ட சொன்னது அந்த பாசம் மட்டும்தான். லவ்னால அந்த பாசம் மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. ஹாரி கீழே விழுந்து கிடக்கிற ஹெர்மாயினியோட மந்திரக்கோலை எடுத்துட்டு அந்த டென்ட்டோட என்ட்ரன்ஸ் முன்னாடி வந்து உட்காருவான். டீக்கு தேங்க்ஸ் ஹெர்மாயினி, நான் அந்த வாட்சை முடிச்சுட்டு உள்ளே வரேன், நீ உள்ளே போ, வெளியில் குளிருது அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பானா. ஹெர்மாயினி அப்படியே தயங்கும். பட் அதுக்கே புரிஞ்சிடும். தென் கீழே கிடக்கிற அந்த புக்கை எடுத்துட்டு ஹெர்மாயினி அந்த டென்ட்டுக்குள்ளே போகும்போது அந்த டென்ட்டோட என்ட்ரன்ஸில் உட்காந்துருக்க ஹாரியோட தலையில் அதோட கையை வச்சு லைட்டாக கோதி விட்டுட்டு போகும். ஹெர்மாயினி டச் பண்ண அடுத்த செகண்டே ஹாரி அப்படியே கண்ணை மூடிடுவான். ஹெர்மாயினி இப்போ சொன்ன எல்லா விஷயமும் உண்மையாக இருக்கணும்னு ஹாரி ஏங்குறது, அதாவது டம்பிள்டோர் உண்மையாகவே இவன் மேலே பாசம் வச்சுருந்தாரு, இவனை கேர் பண்ணியிருக்கிறதெல்லாம் உண்மையாக இருக்கணும் அப்படின்னு அவன் ஏங்குவானா. பட் அவன் அப்படி ஏங்குறத நினச்சி அவனுக்கே அவன் மேலே கோவமும் வெறுப்பும் தான் வந்துட்டுருக்கும். இதோட சாப்டர் 18 த லைஃப் அண்ட் லைஸ் ஆஃப் ஆல்பஸ் டம்பிள்டோர் முடிஞ்சிருச்சு. டம்பிள்டோரோட இந்த எந்த ஸ்டோரி பற்றி, அவரோட லைஃப் பற்றி ஹாரி பாட்டர் மூவியில் காமிச்சிருக்கவே மாட்டாங்க. அவரோட தம்பியும் தங்கச்சும் ஒரு 2 சீனில் வருவாங்களே தவிர மித்தபடி வேறு எதுலேயுமே இவங்களை பெருசாக காமிச்சிருக்கவே மாட்டாங்க, எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. இதெல்லாமே புக்கில் தான் இருக்கும். நிறைய பேர் முன்னாடியிலேருந்தே கேட்டுகிட்டே இருந்தீங்க,
டம்பிள்டோரோட லைஃப்பை பற்றி சொல்லுங்கன்ட்டு. நான் அதனால தான் நான் அப்போவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். வரிசையாக நம்ம அது எல்லாமே பார்க்க போகிறோம். நான் முன்னாடியே சொல்லிட்டா நல்லா இருக்காது அப்படின்னு நான் சொல்லிகிட்டே இருந்தேன். இதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம எப்படி இருந்தாலும் கடைசி இந்த புக்கில் நம்ம நிறையா விஷயங்கள் நமக்கு தெரிய வந்துடும். ஸோ டம்பிள்டோரோட பர்சனல் லைஃப் பற்றி இந்த விஷயங்களெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கே ஷாக்கிங்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னுமே நம்ம நிறையா பார்ப்போம். இது மட்டும் எண்டே கிடையாது. இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க தான் போகிறோம். அண்டு ஒரு வழியாக நம்ம ஹாஃப் ஆஃப் த புக்கை முடிச்சிட்டோம். இப்போது நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நான் ஒரு விஷயம் பேசியே ஆகணும்னு. அதை இப்போ நான் பேசிடுறேன். உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரில, நம்ம சேனலை ஸ்டார்ட் பண்ணி 1 year ஆயிடுச்சு. பட் இது என் பிளானே இல்லைங்க. என் பிளானில் ஒரு துளி கூட இது கிடையவே கிடையாது. நான் யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணதுக்கான ரீசனே வேறு. அது ரொம்ப சப்பையாக இருக்குங்க. எனக்கு அதிகமாக டாக்குமெண்ட் பண்ணுற பழக்கம் இருக்குது. நான் எங்கே ட்ராவல் பண்ணாலும் டாக்குமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ நாங்கள் நிறையா இடத்துக்கு ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்ததா எனக்கு என்கிட்ட இருந்த ஸ்டோரேஜ் எல்லாமே காலிங்க. என்னோடய லேப்பு, என் பிசி, என் ட்ரைவ், என் டிஸ்க்கு எல்லாத்துலேயுமே காலி ஸ்டோரேஜு. ஸோ கடந்த ஒரு 5-6 yearsஆக நான் டாக்குமெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் எப்படி ஸ்டோரேஜ் இருக்கும். அப்போ தான் பார்த்திங்கன்னா நாங்கள் துபாய் போயிருந்த போது நிறைய வீடியோஸ் எடுத்திருந்தேன்னா, சரி ஒரு ட்ராவல் விலாக் மாதிரி நம்மளாவே எடிட் பண்ணி ஒரு யூடியூப் சேனலில் நம்ம போட்டு வச்சுப்போம், பின்னாடி போய் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அந்த மாதிரி ஒரு சப்பையான ஐடியா எனக்கு வந்துச்சு. அதுக்காக தான் இந்த யூடியூப் சேனலே நான் ஓப்பன் பண்ணேன். நான் யார்ட்டையும் போய் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எதுவுமே நான் சொல்லலை. நான் என்ன பண்ணேன்னா, எங்கள் வீட்டில் இருக்காங்களே அவங்களோட ஃபோன் எடுத்து நானே என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் என்னோட ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும் சொன்னேன். அதுவும் சீரியஸாகவே சொல்லலை, சும்மா விளையாட்டுக்காக நான் சொன்னது தான். வேறு எந்த ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையோ ரிலேட்டிவ்ஸ் கிட்டையோ யார்கிட்டையுமே இந்த சேனலை பற்றி நான் சொன்னதே கிடையாது. ஏன்னா நமக்காக தானே இதை போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் பெருசாகவே எடுத்துக்கல. ஸோ இந்த மாதிரி அந்த ஒரு 6 வீடியோ போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தா டக்குன்னு எனக்கு அந்த வீடியோ போட்டுட்டு 20 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க. அந்த வீடியோலாம் ரொம்ப மொக்கையாக இருக்கும். ஏன்னா எனக்கு வீடியோ எடிட் பண்ண தெரியாது, ரெக்கார்ட் பண்ண தெரியாது, ஒன்றுமே தெரியாது. யூடியூப்பில் நான் ஒரு வியூவர் மட்டும்தான். எனக்கு க்ரியேட்டராக ஒன்றுமே தெரியாது. க்ரியேட்டர் இருக்குது, இவ்வளோலாம் பண்ணலாம் அப்படின்ற விஷயம் எதுவுமே தெரியாதா. யூடியூப்பில் போவேன், நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் பார்ப்பேன், நிறைய குக்கிங் வீடியோஸ் பார்ப்பேன். இந்த மாதிரி ஏதாவது புதுசாக இருக்கும்ல அந்த மாதிரி விஷயங்களை மட்டும்தான் பார்ப்பேன். இன்டீரியர் டிசைனிங் வீடியோஸ்லாம் நிறையா பார்ப்பேன். அவ்வளோதான். லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு மட்டும்தான் எனக்கு யூடியூப் சேனல் இருந்தது. வேறு எதுவுமே நான் பார்க்க மாட்டேன். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு டக்குன்னு அதில் ஒரு 20 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க. அப்புறம் சும்மா ஒரு நாள் நான் வீட்டை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த ஹாரி பாட்டர் புக்கை பார்த்துட்டு எதுக்காக எனக்கு அந்த ஐடியா வந்துச்சுன்னு எனக்கே இப்போ வரைக்கும் தெரிலங்க. நான் விளையாட்டுக்கு தான் அந்த ஃபஸ்ட்டு புக்கில் அந்த ஃபர்ஸ்ட் சாப்டரே போட்டேன். நான் ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுவேன். அப்போ எனக்கு ஒரு துளி ஐடியாவே கிடையாது. எப்படி இருந்தாலும் நான் கண்டினியூ பண்ண மாட்டேன்னு தான் நான் நினச்சேன். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். எனக்கு ஒரு சாப்டர் நான் ரெக்கார்ட் பண்ணி போடுறதுக்கு அப்போ 1 வாரம் ஆகும். வாரத்துக்கு ஒரு வீடியோ தான் வரும். அவ்வளோ கஷ்டப்பட்டேன் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா ரெக்கார்ட் பண்ணும்போது பயங்கரமாக எனக்கு டங்கு ரோல் ஆகும் பேசும்போது. தென் இங்கிலீஷில் இருக்கிறத தமிழில் என்னால் ட்ரான்ஸ்லேட்டே பண்ண முடியல. எனக்கு அவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருந்தது. எல்லாமே ரொம்ப புதுசு தானே, ஒன்றுமே தெரியாதுல்ல. ஆனால் நான் ஃபஸ்ட்டு ஒரு 4 சாப்டர் 4 வீடியோ போட்டு முடிக்கும் போது எனக்கு டக்குன்னு ஒரு 30 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க. அதில் எனக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணவங்கள, என்னோடய ஃபர்ஸ்ட் ஹாரி பாட்டர் வீடியோட கமெண்ட் பண்ணவங்கள எனக்கு இப்போ வரைக்கும் நல்லா ஞாபகம் இருக்குது. அவங்க உண்மையான பேர் தெரியாது, ஆனால் அந்த அக்கௌண்ட்டோட யூசர் நேம் தெரியும்ல, லியா அண்டு 15 seconds of fun. ஹைலைட் என்னென்னா, அவங்க இப்போ வரைக்கும் நம்ம சேனலில் என் கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வரைக்கும் அவங்க கமெண்ட் போட்டுகிட்டே இருப்பாங்க. எல்லா வீடியோஸ்லையுமே மோஸ்ட்லி அவங்க கமெண்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு 7-8 வீடியோ முடிக்கும் போது நினைக்கிறேன், இல்லை ஒரு 5-6 வீடியோ முடிக்கும் போதே டக்குன்னு ஒரு 7 பேர்கிட்ட வந்துட்டாங்க. அப்போது என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நீங்கள் டெய்லியும் வீடியோ போடுங்க, இல்லைனா அட்லீஸ்ட் 2 நாளைக்கு ஒரு நாளாவது வீடியோ போடுங்க அப்படிலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது. என்னால் நம்பவே முடியல. நான் எங்கள் வீட்டிலலாம் போய் சொல்லிட்டு இருந்தேன், அம்மா எனக்கு கமெண்ட்லாம் போடுறாங்கம்மா, என்னால் நம்பவே முடியலட்டு. ஏன்னா இது என் பிளான்லேயே இல்லை. இதை கண்டினியூ பண்ணுறதுக்கு எனக்கு சுத்தமாக தெம்பே இல்லை, டைம் இல்லை, எதுவுமே இல்லை. செகண்ட் புக் ஸ்டார்ட்டே பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப வைராக்கியமாக இருந்தேன். ஆனால் இவங்க எனக்கு அவ்வளோ கமெண்ட்ஸ் பண்ணாங்க, இவங்க எல்லாருமே. அண்ட் எனக்கு மெயிலெலாம் அனுப்பிச்சாங்க நிறையா பேர், ப்ளீஸ் இதை விட்டுறாதீங்க, எனக்கு ஹாரி பாட்டர் புக்கில் இருக்கிறது தெரியணும், நீங்கள் நரேட் பண்ணுறது நல்லா இருக்குது, இதை நாங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ என்கரேஜ் பண்ணாங்க, அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணாங்க. நான் சீரியஸாக சொல்கிறேன், அப்போது அந்த 7-8 பேர் எனக்கு கமெண்ட் பண்ணலைன்னா இப்போ நம்ம சேனலில் டெத்லி ஹாலோஸ் வரையும் வந்திருக்காது. அந்த 7-8 பேரோட பேர் எனக்கு இப்போ வரையும் ஞாபகம் இருக்குது.
அந்த 7-8 பேரோட பேர் அந்த யூசர் நேம் இப்போ என் நோட்டிஃபிகேஷனில் பாப்அப் ஆனாலும் நான் அவ்வளோ சந்தோஷப்படுவேன். ஒன்று சொல்லுவாங்களே, ஒன்றுமே இல்லாத போது நமக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்களோ அவங்கள நம்ம மறக்கவே மாட்டோம்னு. அந்த மாதிரியா என்னன்னு தெரில. இப்போ அவங்க யோசிக்க போகிறாங்க, உனக்கு கமெண்ட் போட்டது குத்தமா அப்படின்னு. பட் என்னால் அவங்க பேரெல்லாம் மறக்கவே முடியலங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். 15 seconds of fun, லியா, கோகுல் பிரதர், அப்புறம் ஸ்டோரி டெல்லர்ன்ற ஒரு சேனல்லேருந்து கமெண்ட் பண்ணுவாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அதெல்லாம். ஜாஸ்மின், தர்ஷன், ஸ்ரீஜா இவங்கெல்லாம் இப்போவும் எனக்கு கமெண்ட் பண்ணுவாங்க. அவங்க பேரெல்லாம் எனக்கு பாப்பப் ஆனாலே அவ்வளோ சந்தோஷப்படுவேன். டாக்டர் D24, அப்புறம் அனுப்பா குமார்னு ஒருத்தவங்க, தியானேஷ் கவி, எல்சா, பீனு, சுரேகா, சுமத் இவங்கெல்லாம் அப்போலேருந்தே எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களோட பேர்லாம் இருக்குல்லையா, இப்போ என் நோட்டிஃபிகேஷனில் இவங்க பேர் பாப்பப் ஆனாலும் எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குங்க. சேம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ் புக்கை நான் அடுத்து ஸ்டார்ட் பண்ணதுக்கான ரீசன் இவங்களாம் அப்போ எனக்கு கமெண்ட் பண்ணனால தான். இல்லைன்னா நான் ஸ்டார்ட்டே பண்ணியிருக்க மாட்டேங்க. அவ்வளோ நொந்து போயிருந்தேன், எனக்கு ரெக்கார்ட் பண்ணவே முடியாமல். தென் நிறையா பேர் பர்சனலாக மெயிலும் பண்ணாங்க. சேம்பர் ஆஃப் சீக்ரெட் ஸ்டார்ட் பண்ணக்கப்புறம் அப்போ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்தாங்க. முர்ஷியெல்லாம் காணோம், எங்கே போனாங்கன்னு தெரில. அப்போதே சொன்னவங்களையுமே ஒரு சில பேரெல்லாம் காணோம். அவங்களெல்லாம் நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். அண்ட் பிரகாஷ் ராஜ் பிரதர், சுரேகா சிஸ்டர் இவங்களாம் லிட்ரலி எனக்கு ஃப்ரெண்டு மாதிரி தாங்க நான் நினைப்பேன். அவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரில. பட் எனக்கு வந்து அவங்க வந்து ஒரு ஃப்ரெண்டு தான். ஏன்னா 1 year அவங்க என் கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. மோஸ்ட்லி அவங்க டெய்லியும் கமெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க கூட ஒரு கான்வர்சேஷன் எனக்கு இருந்துகிட்டே இருக்குமா. அவங்களுக்கு நான் யாருன்னே தெரியாது, எனக்கு அவங்கள யாருன்னு தெரியாது. ஆனால் ஒரு பெண் பால் மாதிரி, அப்படி ஒரு நல்ல ஃப்ரெண்டு மாதிரி என்னை வந்து அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க, என்னை அவ்வளோ என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. லியாவும் சரி, 15 seconds of fun சரி, நிறைய பேர் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸில் நம்ம சேனலை வந்து எப்படியாவது பெருசாக்கிடணும். எனக்கு வந்து அந்த ஒரு ஐடியாவே கிடையாதுங்க, நான் சொன்ன மாதிரி. ஏன்னா அது என் பிளானே இல்லையா. ஸோ நான் அதை பற்றி எதுவும் பெருசாக கவலைப்படாமல், எதுவுமே ரிசர்ச் பண்ணாமல் ரொம்ப நார்மலாக தான் வீடியோ போட்டுட்ருப்பேனா. ஆனால் இவங்க எல்லாருமே தான் எனக்கு நிறைய ஐடியாஸ் கொடுத்துருக்காங்க, நிறைய என்கரேஜ் பண்ணியிருக்காங்க. நான் ஷார்ட்ஸே போட மாட்டேன். பிரகாஷ் ராஜ் பிரதர், லியா இவங்களாம் தான் சொல்லிகிட்டே இருந்தாங்க, நீங்கள் ஷார்ட்ஸ் போடுங்கன்னு. பிரிசனர் ஆஃப் அஸ்கபான் புக்கப்போ கொஞ்சம் இஷ்யூ ஆனனால நான் அதுக்கடுத்து வீடியோஸே போட வேணான்னு தான் இருந்தேன். உங்களுக்கே தெரியும், அப்போ பிரிசனர் ஆஃப் அஸ்கபான் வந்து நான் சாப்டர் பை சாப்டராகவே போடலை. அப்போல்லாம் எனக்கு நிறைய ஐடியாஸ் கொடுத்தது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தாங்க. இது எல்லாமே அவங்கள தான் போய் சேரும். எனக்கு நிறையா மெயில் அனுப்பிச்சிருந்தாங்க. லைக் போஸ்ட்டில் எதுனாலும் அப்டேட் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் தனியாக பேஜ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கொடுத்த ஐடியா தான். எனக்கு மெயில் அனுப்பிச்சிருந்தாங்க. ஒரு 4-5 பேர் அதை என்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் இன்ஸ்டா ஓப்பன் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நீங்கள் அதில் அப்டேட் பண்ணுங்கள் அப்படின்னு. அவங்க கொடுத்த ஐடியா தான் அது. அப்புறம் ஷார்ட்ஸ் போடுங்க, அப்புறம் நிறைய யூடியூப் ரிட்டென்ஷன் பற்றிலாம் எனக்கு மெயில் அனுப்பிச்சிருந்தாங்க. அதை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஏதேதோ சொல்லியிருந்தாங்க. மித்த பேஜோட லிங்க்லாம் உங்களோட பேஜில் இல்லாதபடி பார்த்துக்கோங்க, அதனால இஷ்யூ ஆகும் அப்படின்னு. அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது ஏது இருக்குன்னு எதுவுமே தெரியாது. ஆனால் நான் பிளாங்காக அதை ஃபாலோ பண்ணுவேன். ஏதோ ரிட்டென்ஷன்னு சொல்கிறாங்க, ஏதோ லிங்க்குன்னு சொல்கிறாங்க, சரி நம்ம அதை ஃபாலோ பண்ணுவோன்ட்டு. இதெல்லாம் எனக்கு பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்ததுங்க. ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட் குரூப் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு, ஒரு ஃபேமிலி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா அவங்களுக்கு அது அவசியமே இல்லை, இவ்வளோ விஷயங்கள் அவங்க என்கிட்ட வந்து சொல்லணும்னு சேனலை க்ரோ பண்ணுறதுக்காக. பட் அவங்க அதை வந்து என்கிட்ட சொன்னாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்ததுங்க. நம்ம சேனலில் பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காகவே நிறையா பேர் இருக்காங்க. அவங்களோட பேர்லாம் எனக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்தாலே தெரியும், இதோ வந்துட்டாங்களே பாசிட்டிவிட்டியை கையில் எடுத்துகிட்டு அப்படின்னு. ஏன்னா அவங்க பேர் வந்தாலே எனக்கு தெரியும், கண்டிப்பாக அவங்க பாசிட்டிவாக ஏதோ ஒன்று சொல்லிட்டு தான் போயிருக்காங்க அப்படின்னு. இந்த என்விரான்மெண்ட்டை ஃபுல்லுமே இவங்களாம் தான், நீங்களாம் தான் பாசிட்டிவாக வச்சுக்கிட்டீங்க. காப்லெட் ஆஃப் ஃபயர் நான் நரேட் பண்ணிகிட்டு இருக்கும் போது தான் நமக்கு நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தான் எனக்கு அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியே வந்தது. நம்ம சேனலுக்கு நீங்கள் வரும்போது ஹெக்டிக்காக ஓடிட்டுருக்கிற லைஃப்லேருந்து வேற ஒரு மேஜிக்கல் வேர்ல்டுக்கு போகக்கூடிய ஒரு என்விரான்மெண்ட்டாக இருக்கணும்னு நான் ரொம்பவே விருப்பப்பட்டேன். அதை நான் விருப்பப்பட்டேனோ இல்லையோ, நீங்கள் எல்லாருமே தான் இந்த என்விரான்மெண்ட்டை வந்து அவ்வளோ பாசிட்டிவாக வச்சுக்கிட்டீங்க. அதுக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். இப்போது புதுசாக நம்ம சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க, நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட பேர் வந்தாலும் எனக்கு தெரியும், இதோ வந்துட்டாங்களா பாசிட்டிவ் வைப்ஸ் அப்படின்னு. பிரது, எஸ்தர், சௌமியா, கவிதரன், ஹமிதா பஷீட், அப்புறம் சப்ஷு அக்மட், அவங்க பேரை கரெக்டாக சொல்கிறேன்னா தெரியல. இவங்கெல்லாம் ரிப்பீட்டடாக கமெண்ட் பண்ணி இவங்களோட பேரும் என்னோட மண்டைக்குள்ளே நல்லா பதிஞ்சிருச்சு. தேஜஸ்ரீ சிஸ்டர், தமிழ் செல்வி சிஸ்டர், இவங்க வந்து புக்ஸ் எல்லாம் ஆல்ரெடி ரீட் பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் நம்ம சேனலில் எல்லா சாப்டர்ஸையும் அவங்க கேட்பாங்க.
அவ்வளோ அழகாக கமெண்ட் பண்ணுவாங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இவங்க எல்லாருமே தாங்க இவ்வளோ நாளாக நம்ம சேனலை ரன் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களுக்கு நான் ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இவங்க புஷ் பண்ணிகிட்டே இருந்தனால தான் நான் வீடியோ போட்டுகிட்டே இருந்தேன். இப்போது புதுசாக நிறைய பேர் வந்திருக்காங்க. நான் அவங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நீங்களும் நம்ம சேனலில் போடுற வீடியோஸை என்ஜாய் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை லைட்டாக இருக்குது. பட் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் இன்னும் இம்ப்ரூவ் பண்ண பார்க்குறேன். அண்ட் அதே சமயம் நான் ரொம்ப ஹம்பிளாகவும் ரெஸ்பான்சிபிளாகவும் இருக்கணும்னு விருப்பப்படுறேன். இதெல்லாம் நான் டெத்லி ஹாலோஸ் ஸ்டார்ட் பண்ணும் போதே பேசணும்னு நினச்சேன். பட் அப்படியே ஓடிடுச்சு. ஆனால் half ஆஃப் த புக் கம்ப்ளீட் பண்ணும்போது கண்டிப்பாக பேசியே தீரணும்னு பிளான் பண்ணிட்டேன். ஆனால் நான் லாஸ்ட் வீடியோவில் இந்த டெத்லி ஹாலோஸ் முடிக்கும் போது கண்டிப்பாக இன்னும் நிறையாவே பேசுவேன் உங்களுக்காக, என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக. அப்பையும் நீங்கள் கேட்கணும், கண்டிப்பாக எங்கேயும் ஓடிடக்கூடாது. ஐயோ எங்களை விட்டுருமா அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடாதீங்க. கண்டிப்பாக நான் அப்போ நிறைய பேசுவேன். நான் நிறைய தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் பர்சனலாக நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணியிருக்கிற மெசேஜஸை இன்ஸ்டாகிராமில் நான் நிறைய பேரோட தான் மிஸ் பண்ணிட்டேன். நான் அதுக்கும் சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா நான் ரொம்ப யூஸ் பண்ணுறது இல்லையா, அந்த அப்ளிகேஷனவே வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு 2 தடவை தான் ஓப்பனே பண்ணுறேன்னு நினைக்கிறேன். என்னோட பர்சனல் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை நான் டீஆக்டிவேட் பண்ணி ஒரு 6 மாதத்துக்கு மேலே ஆகுது. நான் பண்ணதுலேயே ஒரு சூப்பரான ஒரு விஷயம்னா அதுதாங்க. நான் முன்னாடி சொல்லிகிட்டே இருப்பேன் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, நான் டீஆக்டிவேட் பண்ண போகிறேன்ட்டு. ஆனால் பண்ணதே கிடையாது. பட் ரேண்டமாக ஒரு நாள் நான் டீஆக்டிவேட் பண்ணிட்டேன். ஏன் பண்ணேன், எதுக்கு பண்ணேன்னு தெரியல, சும்மா விளையாட்டுக்கு பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு என்னோடய அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணணும்னு ஒரு நாள் கூட தோணுனதே கிடையாதுங்க. ஏன்னா 2020க்கு முன்னாடி வரைக்கும் என்னோடய டேஸ் எல்லாமே ஒரு மாதிரி ஸ்லோவாக ரொம்ப ஹெக்டிக்காக இல்லாமல் அந்த மாதிரி போன மாதிரி தான் இருந்தது. ஆனால் 2020க்கு அப்புறம் எல்லாமே ரொம்ப ஸ்பீடாக ஓடிட்டே இருந்த மாதிரி இருந்தது. எதுக்குமே டைம் இல்லாத மாதிரி இருந்தது. எனக்கு மட்டும் தான் அப்படி இருக்குன்னு பார்த்தா என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அப்படி தான் இருக்குன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்களா. ஸோ ஒரு நாள் ரேண்டமாக நான் வந்து என்னோடய பர்சனல் அக்கௌண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் எல்லாமே ஸ்லோவாயிருச்சு. எனக்கு நிறைய டைம் இருந்தது. முன்னாடிலாம் யூடியூப்பில் நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் நான் பார்த்துட்ருப்பேங்க. அதுலேருந்து நான் நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணியிருக்கேன். என்ன எது காம் பண்ணுதோ, என்ன எது அமைதியாக்குதோ அதை மட்டும்தான் நான் கேட்டுட்ருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா இன்ஸ்டாவில் வந்து அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, எப்போ பார்த்தாலும் சும்மா ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கிறது, அதிலேருந்து எனக்கு எந்த விஷயமும் எனக்கு காமும் பண்ணலை. அதுலேருந்து நான் எதுவும் கற்றுக்கவும் இல்லை. ஸோ ரேண்டமாக நான் டீஆக்டிவேட் பண்ணிட்டேன். எனக்கு திரும்ப என்னோடய அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணணும்னு சுத்தமாக எனக்கு இப்போ ஒரு தாட்டே வர மாட்டேது. ஆனால் நிறையா அதில் தான் நான் சேவ் பண்ணி வச்சுருந்தேன். என்னோடய பின்ட்ரெஸ்ட் போர்டு மாதிரி இருக்கும் என்னோடய இன்ஸ்டாகிராம். ஸோ அப்பப்போ இந்த இன்டீரியர் டிசைனிங், ஏதாவது டிசைனிங் எல்லாமே அதில் தான் இருக்குது. ஸோ அப்பப்போ எப்போவாவது ரீஆக்டிவேட் பண்ணி அதில் இருக்கிற எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி வச்சுப்பேன். ஸோ என்னோடய பர்சனல் அக்கௌண்ட் இல்லாதனால இன்ஸ்டாகிராம் அப்ளிகேஷன் பக்கமே போகிறதில்ல. மாதத்துக்கு 2 தடவை தான். ஸோ நீங்கள் நம்மளோட டேல்ஸ் பை மினி அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்ச மெசேஜஸ் நிறைய பேரோட நான் மிஸ் பண்ணிட்டேன். அண்ட் ஐ எம் ரியலி சாரி ஃபார் தேட். அண்ட் இப்போதைக்கு அவ்வளோதான் நினைக்கிறேன். டெத்லி ஹாலோஸ் முடியும் போது இன்னும் நிறையா பேசுகிறேன். அப்போ யாரும் ஓடிடாதீங்க, எஸ்கேப் ஆகக்கூடாது. உங்கள் எல்லாரையும் சாப்டர் 19 த சில்வர் டோவில் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை பை, டேல்ஸ் பை மினி.